ஐயோ, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு வந்து வாடகை மீடியாஸ், சில ஜென்யூன் மீடியாஸ், அதுக்கப்புறம் சில சீனியர் ஜேர்னலிஸ்ட், சில பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஆர் பொலிட்டிக்கல் கமாண்டர்ஸ் அப்படின்ற போர்வையில் சில யூபிஸ் 200 rupees அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சிருக்கு. அது என்ன தெரியுமா? மேலே இருக்கே அதுதான். இன்றைக்கி ஈவினிங் எல்லா சேனல்ஸ்லேயும் பாருங்கள், ஆஃப்டர் 8 o'clock எல்லா சேனல்ஸ்லேயும் இது தான் வரும். என்னன்னா, ஏன் அவர் வந்து கரூரிலே போய் சந்திக்கக்கூடாதுன்னு. அட கூமாங்குங்களா, அவரால் போக முடியாது, அவர் பெர்மிஷனுக்கு வந்து டினே ஆகிடுச்சு அப்படின்னு தெரியாமையே நீங்கள் நியூஸை பார்க்காமையே, அதுவும் உங்கள் அரசு தான் இருக்காங்க, அவங்க தான் வந்து பெர்மிஷனை டினே பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே தெரியாமல் 200 ரூபா நீங்கள் க்ரெடிட் பண்ணால் போதும், நாங்கள் இதுக்கு எவ்வளோ அவர் வேணால் பேசுவோன்ட்டு கேவலமாக எனக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. நான் சொன்னது நடக்க தானே போகுது மக்களே, நடக்க தான் போகுது. ஆஃப்டர் 8 o'clock பாருங்கள், எல்லா சேனல்ஸும் இதுதான் ஓடும். அவங்களுக்கே தெரியும் எதுக்கு தளபதியால் வீட்டுக்கு போக முடியலன்ட்டு. அவர் வீட்டுக்கு போனாருன்னா கரூர் ஸ்டாமின் டெத் ஆன மாதிரியே அங்கே சில அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவரால் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் கேட்டார். அதுக்கு சில செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுவும் எதுவுமே தரல. அதுக்கும் டிபேட் வச்சு நடத்தி காசு சம்பாரிச்சாங்க இந்த மீடியா, சில வாடகை யூடியூபர்ஸ். மண்டபத்தில் சந்திக்கலான்னா துக்கம் நடந்த வீட்டுக்கு தான் போகணும் ஆப்வியஸ்லி. பட் அவரால் போக முடியாது. ஸ்டாலின் போகலாம், உதயநிதி ஸ்டாலின் போகலாம், கமல் போகலாம், அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை போகலாம், எல்லாரும் போகலாம். பட் தளபதியால் போக முடியாது. ஈவன் பிரைம் மினிஸ்டர் கூட போக முடியும், ஆனால் தளபதியால் போக முடியாது. அவர் மாசுங்க. அவர் எப்படி போவார்? கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை. சரியான பொறாம போயெல்லாம் அவர் நடிகன்றாங்க. ஐயோ, இந்த தமிழ்நாட்டை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே வந்து நடிகர் கூட்டம்தான். அந்த கூட்டத்தில் உள்ளவன் எல்லாமே நடிகராக தான் இருக்கான். சிலரில் பலர் அவர் எல்லா மீட்டிங்லேயும், ஈவன் எஜுகேஷ்னல் ஒரு அவார்டு கொடுக்குறதுல கூட பார்த்தா நடிகர் தான் வந்து நிற்கிறாங்க. அவர் எதனா ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் போட்டாலும் நடிகர்கள் தான் வந்து பேசுகிறாங்க. எங்கள் தளபதி நடிகர் தான், ஆனால் அவர் கூட்டத்தில் ஒரே ஒரு நடிகர் வந்து நடிகையோ நின்று பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள்லாம் யார் நடிகர் கூட்டம்? கண்ட டாக்ஸ் எல்லாம் பேசுது அவரை பற்றி, தகுதியே இல்லாதவங்க. சரி, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. இப்போனால அவருக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்கள பனையூரில் கூப்பிட்டு வச்சு பார்க்கலான்ட்டு. பட் அது ஆனாலும் என்ன பண்ணுறது, அவரால் வந்து போக முடியவே முடியாது. மண்டபமும் கிடைக்கலன்னா அப்போ அவர் ஆப்ஷன் இதுதான் எடுக்கணும். ஸோ அவர் இவங்களை சந்திச்சுட்டு தான் அவர் வந்து இந்த எலெக்ஷன் ரேலி ஸ்டார்ட் பண்ணணுன்றனால தான் அவர் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ப்ளஸ் பேக்ரவுண்ட்லேயும் அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. அவங்க வெளியில் வரல, பயந்துட்டு ஓடிட்டாங்க, காணவில்லை. என்னெல்லாம் கிண்டல் அடிச்சிங்கல்ல. தளபதிக்கு இதெல்லாம் பெருசு இல்லை. இந்த காதில் வாங்க அந்த காதில் விட்டுற கேஸ் தான் அவர். ஸோ அவர் வந்து இவங்களை பார்த்ததுக்கப்புறம், அவங்கக்கிட்ட நேராக பார்த்ததுக்கப்புறம், அவங்ககிட்ட நேராக மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் தான் அவர் அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லைனா அது எல்லா வாடகை வாய்களும் என்ன சொல்லும் தெரியுமா? அவர் பார்க்காமையே வந்து இவர் பாட்டு ஜாலியாக போய் ரேலி ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அதுக்காக தான் பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணார். அது கிடைக்கலன்னா வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை, இது பண்ணி தான் ஆகணும். யாவா என்ன சொன்னாலும் கவலை கிடையாது. ஸோ இவங்களை பார்த்துட்டதுக்கப்புறமா தான் அவர் வந்து அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து இன்னும் 2 daysல அந்த 41 ஃபேமிலிஸை பார்க்க போகிறாரு. அதுக்கப்புறமா நவம்பர் 1st வீக்லேருந்து அவர் எலெக்ஷன் ரேலி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ இதை வந்து ராம்குமார் பிரதரும் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அமைதிக்கு பின்னால் ஒரு பெரிய புயல் இருக்கிறது. மக்களே, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே லைக் பண்ணாலே நிறைய லைக்ஸ் வரும். பட் அவங்களே அதை பார்த்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க. வேறு என்ன உங்களுக்கு தெரியாது. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.